நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தூர்பிர்யுக்த சதுர்பிஸ்பட்டிகமணிமயீம் அக்ஷமாலாம் ததான ஹஸ்தேனேகேன பத்மம் சிதமபி ச சுகம் புஸ்தகம் சாபரேண பாச குந்தேந்து சங்கஸ்பட்டிகமணிநிபா பாசமானாசிமானாம் சாமே வாக்தேவதேயம் நிவசுது வதனே சர்வதா சுப்ரசன்ன. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைக்க அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். எம்பெருமான் கிருபையினாலும் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலே தொடர்ந்து நடந்து வருகின்றதான கம்பன் கண்ட வால்மீகி என்பதான ஒரு வைபவத்திலே ஸ்ரீராமாயணம் என்பதும் கம்பநாட்டாழ்வானுடைய பாசுரங்களும் வேதாந்த விழுப்பொருளை கொண்டதாக நம்முடைய பெரியவர்கள் இதற்கான வியாக்கியானங்களிலே எழுதியுள்ளார்கள். ஸ்ரீராமாயணத்திற்கு எப்படி கோவிந்தராஜீய வியாக்கியானம் என்பது தலை சிறந்ததாக உள்ளதோ அதேபோல் இந்த கம்பன் கண்ட ஸ்ரீராமாயணத்திற்கும் பற்பல பெரியோர்கள் பலவிதமான வியாக்கியானங்களை செய்துள்ளார்கள். அதிலே வாவேசு ஐயர் என்பவருடைய வியாக்கியானம் மிகச் சிறந்தது. அதை காட்டிலும் பன்மடங்காக பெரியது இதே காவிய ராமாயணம் என்பதான ஒரு வியாக்கியானத்தை நம்முடைய பெரியவர்கள் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதற்கும் அடுத்ததாக நேற்றைய தினம் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தின் உட்பொருளை கொண்டதான ஸ்ரீராமாயணம் என்பது எப்படி மேன்மையானதோ அதேபோல் இதிகாச சிரேஷ்டத்திலே மகாபாரதம் என்பது பஞ்சமோ வேதகா என்று சொல்வார்கள். பாரத பஞ்சமோ வேதகா என்று சொல்வார்கள். இந்த பஞ்சமோ வேதமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தை கடைந்த பொழுது 2 மலர்கள்தான் நமக்கு கிடைத்தன என்று பெரியோர்கள் வியாக்கியானம். அதிலே ஒரு மலர் எம்பெருமானுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதற்கும் அடுத்ததாக பகவத்கீதை என்பதான கண்ணன் அருளிய வேதாந்த விழுப்பொருள். மீதி எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டாக்க அதனுடைய கதை அவனுடைய கதை இவன் அவன் அடித்தான் அவன் இவன் அடித்தான் இந்த மாதிரி போச்சு அவன் இதில் இப்படியாக குடும்பச் சூழலிலே ஏற்பட்ட குழப்பங்களை எல்லாம் நமக்கு ஒரு விதமாக கொடுத்தருள்வது மகாபாரதம்னு சொல்லுவான். அந்த இதிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஒரு முக்கியமான ஸ்லோகமானது நமக்கு எடுத்தாளப்பட்டு வருகிறது. இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதாவது இது சஹஸ்ரநாமத்தில் இல்லாவிட்டால் கூட ஆரம்பத்திலேயே எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் அது நிர்விக்னமாக நடைபெற வேண்டும் என்றும் விக்னமில்லாமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இது சங்கல்பத்திலேயும் எடுத்தாளப்பட்டுள்ளது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே என்பது இங்கே ஒரு சங்கல்ப ஸ்லோகமாகவும் அனைத்து விதமான மங்களங்களை கொடுப்பதற்காகவும் எல்லா விதமான காரியங்களுக்கு முழு முதலாக இது ஆரம்பிக்கக்கூடியதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நம்முடைய பெரியவர்கள் வியாக்கியானம் அருளும் பொழுது பலவிதமான வியாக்கியானங்கள் எடுத்தருள் இருக்கிறார். ஆனால் தெலுங்கிலே ஒரு மகான் எழுதும் பொழுது இந்த சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே என்று ஸ்லோகமானது சாட்சாத் ஸ்ரீராமபிரானையே குறிக்கும் என்று எழுதியிருக்கிறார். அதனுடைய சாரபூதத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னாக்க அவர் இந்த தெலுங்கு ராமாயணத்தில் ஒரு கோடு தான் போட்டார். அதை வச்சிருந்த அடியன் ஒரு ரோடு போடும் பொழுது எப்படி கிடைத்ததுன்னு கேட்டாக்க சுக்லாம்பரதரம் என்று சொன்னால் வெள்ளை ஆடை உடுத்தியவன் என்ற பெயர். சுக்லம் என்றால் வெளுப்பு, அம்பரதரம் என்றால் ஆடை, தரம் என்றால் அங்கே தரித்து கொண்டிருப்பவன். எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் வெள்ளை ஆடை அணிந்திருந்தான் அப்படின்னு இதில் வருது. இது எப்படி சாமியமாகும்னு கேட்டாக்க அவனோ
சீரகிருஷ்ணாஞ்சனாபரம்னு தான் சொல்கிறாங்க. அவன் மரபுரி தரித்திருந்தான் தான் சொல்கிறது. இங்கே நீர் என்னமோ புதுசாக ஒரு சுக்லாம்பரதரம்னு சொல்கிறீரே, அது எப்படி சாமியமாகும்னு கேட்டாக்க, இங்கே ஸ்வப்னங்கள் விற்த்தாந்தம் என்று வரும்பொழுது திரிஜடைக்கு ஒரு சொப்பனம் காட்சி அளிக்கிறார் ராமபிரான். அதுதான் முக்கியமானது. அங்கே கஜதந்தமயீம் திவ்யாம் சிபிகாம் அந்தரிக்ஷகாம் யுக்தாம் ஹம்ச சஹஸ்ரேண ஸ்வயம் ஆஸ்தாய ராகவஹா சுக்லமால்யாம்பரதரஹா லக்ஷ்மணேன சகாகதா என்று திரிஜட்டையானவள் சீதா பிராட்டியாரை தேத்தி உரைக்கும் பொழுது, அம்மா நீ கவலைப்படாதே, எனக்கு ராமபிரானும் லக்ஷ்மணனும் சேர்ந்து சேவை சாதித்தார்கள். அவன் ராமபிரானுடைய ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? சுக்லமால்யாம்பரதரஹா, சீதைக்கே தூக்கி வாரி போட்டுதான். நானும் அவரும் கலைஞன் வரும் பொழுது அங்கே சீரகிருஷ்ணாஞ்சனமாக தான் வந்தோம். நாங்கள் அந்த அஞ்சனபரமானது எப்படி வெண்மையாடையாக மாறித்து என்று அவள் கேட்க, என்னுடைய ஸ்வப்பனத்திலே ஸ்ரீ ராமபிரான் எனக்கு காட்சி அளித்தான். அப்போ அவன் வெள்ளையாடை அணிந்திருந்தான்னு சொல்றாங்க. சுக்லமால்யாம்பரதரஹா லக்ஷ்மணேன சக ஆகதா, அவன் மாத்திரம் வரல, அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய இளையபெருமாளோடும் சேர்ந்து எனக்கு காட்சி அளித்தார். அளிக்கும் பொழுது இருவருமே அங்கே சுக்லமால்யாம்பரதரஹா ஆக சுக்லாம்பரதரம் என்பது இங்கே ஸ்தாபிதமாயிற்றாம். விஷ்ணு என்பதாக ஒரு சப்தம் வரும் பொழுது ததோ யஜ்ஞே சமாப்தே து ரிதூணாம் ஷட் சமத்யயுஹு ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யம் ஸ்வச்சாம்சும் பஞ்சசக்ஷுது விஷ்ணோர் அர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாகுநந்தனம் என்று வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாம் தபப்பலத்தினாலே தசரதனுடைய தபத்தினாலேயும் இங்கே கௌசல்யைக்கு எம்பெருமான் அவதரிப்பவன் யார் என்று கேட்டால் விஷ்ணோஹோ அர்த்தம் மகாபாகம், சாட்சாத்து விஷ்ணு பகவான் தான் இங்கே ராமபிரானாக அவதரிக்கிறார் என்று அங்க சப்தம் வரத்தினால வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே என்று ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகியும் சொன்னத்தினால விஷ்ணு வம்சமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் சாட்சாத் ராமபிரான்னு சொல்லியிருக்கிறதுனால சுக்லாம்பரதரம் விஷ்ணு என்பதும் ஸ்ரீ ராமபிரானையே சேரும் என்று சொல்கிறார். சசிவர்ணம் என்பதான இவர் என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, சந்திரனை போல் இவர் வெளுத்த முகத்தோடும் நல்ல விதமான பிரகாசமான முகத்தோடும் நமக்கு எப்பொழுதும் அங்கே நமக்கு காட்சியளிப்பவர்னு சொல்றார். அவருடைய நிறம் பார்த்தாக்க சசிவர்ணமா. சித்தார்த்த கலு சௌமித்ரே யச்சந்திர திவளோபமம் முகம் பஷ்யாமி ராமஸ்ய ராஜீவாட்சம் மகாத்புதம் என்று 98வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் சௌமித்ரேஹே சுமித்ரையினுடைய புத்திரனாகவும் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் கௌசல்யினுடைய புத்திரனாகவும் சுமித்ரையினுடைய புத்திரனாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் சாட்சாத் ராமபிரான் சந்திரதவளாம்பரனாக அவருக்கு சேவசாதிச்சாலாம். முகம் பஷ்யதி, அவருடைய திருமுக மண்டலம் எப்பொழுதும் எப்படி இருக்காம், அதே மாதிரியாக சந்திரனை போல் பிரகாசயதி என்று சொல்றார். வியக்தமேஷ மகாபாகா பரமாத்மா சனாதனஹா என்று சொல்லக்கூடியதாக எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் எப்பொழுதும் எப்படி இங்கே பிரசன்னவதனமாக நமக்கு சேவசாதிப்பானோ அதை போல் இவனும் சசிவர்ணமாக நமக்கு சேவசாதிக்கிறான்னு சொல்றார். இங்க அடுத்தது சுக்லாம்பரதனமாயெடுத்து விஷ்ணுமாயெடுத்து சசிவர்ணமாயெடுத்து சதுர்புஜம் என்பதாக இங்கே 4 கரங்களுடன் சேவசாதிப்பது என்பது என்று எங்கே என்று கேட்டாக்க, ஆனாதி மத்திய நிதனஹ மகத பரமோ மகான் தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹ ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீ அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹா என்று மண்டோதரிக்கு எம்பெருமான் கடைசியில், அதாவது ராவணவதம் முடிந்து அவள் அங்கே புலம்பிய பிற்பாடு தலையை தூக்கி பார்க்கிறார். அப்பொழுது எம்பெருமான் ஸ்ரீராமபிரான் எப்படி சேவை சாதிக்கிறானாம் அவளுக்கு என்று கேட்டால், சங்கசக்கர கதாதரனாக 4 புஜங்களோடு கூட இங்கே சேவை சாதிக்கிறான்னு சொல்றார்.
பிரசன்னவதனம் என்பதாக வரும் பொழுது இங்கே எம்பெருமான் அதாவது இங்க தசரதனானவன் வரம் வாங்கிண்டான். கைகேயி அவனை நீ வனத்திற்கு போக வேண்டும்னு சொல்லிட்டா. எனக்கு வனமும் பவனமும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு ராமபிரான் வெளியில வரும் பொழுது அவனுடைய திருமுகம் எப்படி இருந்ததாம்? அங்கே சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா கௌசல்யா ஹிருதயம் கமம் சுத்த சத்வா முமோச்சாஸ்ருஹம் சஹசா துக்கஹர்ஷயன் தாம் பிராஞ்சலிர் அபிக்ரம்ய மாது மத்யேதி சத்கிருதாம் ராம பரமதர்மஜ்ஞः மாதரம் வாக்ஞமப்ரவீத் அம்ப மா துக்கிதா பூத்வம் பஷ்யத்வம் பிதரம் மம க்ஷயோஹி வனவாசஸ்ய க்ஷிப்ர ஏவ பவிஷ்யதி. அம்மா கௌசலையே, நீ கவலைப்படாதே, தகப்பனாரை பார்த்துக்கொள். இந்த 14 வருஷம்ன்றது ஒண்ணுமில்ல, 14 நிமிஷம் மாதிரியாக கடைஞ்சுடுமா. நான் இப்பொழுது வனத்திற்கு போயிட்டு திரும்பி வந்துடுறேன். அதுவரையும் நீ எந்த ஒரு துக்கம் நீயும் அடைய வேண்டாம், தகப்பனாரையும் அடைவிக்க வேண்டாம் என்று ராமபிரான் அவனை பிரார்த்தித்தாராம். அதாவது கௌசல்யை பிரார்த்திக்கிறார். அப்பொழுது எப்படி இருந்ததாம் என்று கேட்டாக்க, முகம் பஷ்யதி தேவேஷா சுத்தம் சத்வா முமோச்சா என்று சத்வகுணம் நிரம்பிய முகமாகவே இருந்ததுன்னு சொல்றார். அதைத்தான் பிரசன்னவதனம் என்று சொன்னார். அதை வால்மீகி சொன்னத அப்படியே கம்பநாட்டாழ்வார் என்ன பண்றான்னு கேட்டாக்க, இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே யாரும் செப்பருங்குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாச்சகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றது அம்மா என்று. அப்பொழுது மலர்ந்த, அதாவது கார்த்தால சூரியனை பார்த்ததும் தாமரை தடாகத்துக்கிட்ட நின்று பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒவ்வொரு புஷ்பமாக அப்படியே சூரியனை பார்த்த தாமரை மலர்கின்றது போல எவ்வளவு பிரசன்னமாக இருக்குமோ, அந்த 1000 தாமரை மலர்கள் மலர்ந்தால் எவ்வளவு ஒரு முகம், அந்த குளமே எப்படி பிரகாசமாக இருக்குமோ, அதை போல் ஸ்ரீ ராமபிரான் வனம் போ என்று போன்று எழுந்து உள்ள போகும் பொழுது கூட அந்த பிரசன்ன முகத்தை காட்டிலும் வனம் போ என்று சொன்ன பிற்பாடு அன்று அலர்ந்த தாமரையினை அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினையை வென்றதம்மா அப்படின்னு கேட்டார். 1000 தாமரைகள் மலர்ந்தால் ஒரே சமயத்தில் எப்படி அந்த தடாகமே பிரகாசித்தால் எந்த ஒரு அழகோ, அதை காட்டிலும் பன்மடங்கு அழகாக இருந்ததாம் ஸ்ரீ ராமபிரான். பிரசன்னவதனமாக இருந்தார்னு சொல்றாருங்க. அம்ப மா துக்கிதா பூத்வம் பஷ்யத்வம் பிதரோ மம என்று என்னுடைய தகப்பனாரையும் தாயாரையும் நீ பார்த்து கொள்ள வேண்டியது என்று அங்கே கௌசல்ய பிராட்டியிடம் இவன் பிரசன்னவதனமாக சொன்னதை கேட்டு கௌசல்யே முகம் மலர்ந்தாள்னு சொல்றாருங்க வால்மீகி. அதையே பார்த்துட்டு இங்கே கம்பநாட்டாழ்வான் என்ன சொல்றாராம், அன்றலர்ந்த தாமரையை வென்றதம்மான்னு சொல்றார். அப்போ அந்த மாதிரி திருமுக செவ்வி நோக்கின் அந்த திருமுகமானது எப்படி இருந்ததுன்னு கேட்டாக்க, அன்றலர்ந்த தாமரை பிரசன்னவதனமாக இருந்ததுன்னு சொல்றார். ஆகையினால எத்தனை விதமாக நாம் அனுபவித்தாலும் இந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணு சிவர்ணம் சதுர்புஜம் என்பது சாட்சாத் ஸ்ரீ ராமபிரானையே குறிக்கும் என்பதனால இதிகாச சிரேஷ்டமான மகாபாரதத்திலேயும் ஸ்ரீராமாயணத்தினுடைய ராமபிரானுடைய வடிவழகு என்பது இந்த மாதிரி குறிக்கப்பட்டுள்ளது என்று நாம் கொள்ளலாம் என்பது ஒரு விதமான வியாக்கியானம். அடுத்தது 18 புராணங்களில் பார்த்தோம்னு சொன்னாக்க, ஸ்ரீராமாயண ராமபிரானுடைய வைபவத்தை சொல்லாத புராணங்களே ஒன்று கூட இருக்க முடியாதுன்னு சொன்னார். அதிலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால், அந்த 18 புராணங்களுடைய சாரங்களை எல்லாம் உள்ளடக்கியது விஷ்ணு புராணமும் ஸ்ரீமத் பாகவதமும் தான். அந்த விஷ்ணு புராணத்திலேயும் ஸ்ரீராமனுடைய வைபவம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தில் என்ன விசேஷம்னாக்க, மார்க்கண்டேய மகர்ஷியானவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அங்கே உபதேசிக்கிறார்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்ரீராமாயணம் என்பது ராமபிரான் பரமபதத்திலிருந்து அவதரித்து திரும்பி வைகுண்டம் செல்லுவது வரையிலான விஷயங்களை எல்லாம் சூக்ஷ்மார்த்தமாக சொல்லி சுமார் ஒரு 18-20 ஸ்லோகத்துக்குள்ளேயே அதை முடிச்சுட்டார். அப்போ புராணங்களிலேயும் அங்கே ஸ்ரீராமாயணம் என்பது மிகவும் ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கு. அதிலேயும் வாமன புராணத்தில் சொல்றச்சே இதனுடைய ஸ்ரீராமபிரானுடைய வைபவத்தை
ஒவ்வொரு அங்கமாக அவதரிக்கிறார். ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தில் எவ்வளவு லட்சணமாக ஸ்ரீராமனுடைய வைபவங்கள் வடிவழகுகள் சொல்லப்பட்டிருக்கோ அதை போலவே வாமன புராணத்திலேயும் ராமபிரானுடைய வடிவழகு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை காட்டிலும் விசேஷமாக இந்த பிரீத்தியான, அதாவது தானம் என்பது மிகவும் உத்தமமான தானம். அந்த தானத்தை யார்வனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ மனதுக்கு தோன்றுகிறதோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பதை காட்டிலும் யார் ஒருவன் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய துடிக்கக்கூடியவனுக்கு நீ அந்த தானத்தை கொடுத்தாயே ஆகில் அது நீ செய்கிற ஒரு துளி தானமானது மிகப்பெரிய வள்ளல்தனமாக இருக்கக்கூடிய பலனை கொடுக்கும்னு சொல்றார். இதையே தான் திருவள்ளுவர் கூட சொல்றார் இல்லையா, திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார்னு சொல்வார். அப்போ இந்த புராணத்திலேயே மிகவும் சிரேஷ்டதமமான புராணம் வாமன புராணத்தில் ஸ்ரீராமபிரானுடைய வைபவத்தை சொல்றச்சே அவன் கையினால் இங்கே தானம் வாங்கினா, தானம் வாங்கும் பொழுது சிறியவனாக இருந்தான், தானம் பெற்றவுடனே மகா பெரியவனாக ஆகிவிட்டான்னு சொல்றார். அது எப்படி இருக்கும்னு கேட்டாக்க புண்டரி இது ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் சொல்றச்சே இந்த தானங்கள் என்பது மிகப்பெரிய யஜ்ஞத்தினுடைய பலனை கொடுக்கும். அந்த யஜ்ஞத்தினுடைய பலனை எல்லாம் நீ எம்பெருமானிடம் சமர்ப்பிக்கும் பொழுது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன்னு நினைச்சுண்டோ அல்லது ராமன் நினைச்சுண்டோ கிருஷ்ணன் நினைச்சுண்டோ கொடுக்க வேண்டாம், திரிவிக்ரமனாக நினைத்து கொண்டு கொடுப்பாயாகன்னு சொல்றாருங்க. புண்டரீகாட்ச விஸ்வாத்மன் மந்திரமூர்த்தே திரிவிக்ரம மந்த்ராசனாதி பூர்ணாந்தம் ஹவனம் என்மயா கிருதம் திரவியஹீனம் கிரியாஹீனம் மந்திரஹீனம் அபக்திகம் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ தீனம் மாம் ஆத்மசாத் குரு இதி ஜ்வலன ஹிருதய கமலஸ்தித பகவத் சரணையோ துளசியாக அக்ஷதாதின் சமர்ப்பியா என்று அக்னிஸ்தம் பகவானை பிரார்த்திக்கும் பொழுது நீ இதுபோல் நினைத்து பிரார்த்திக்க வேண்டும். பிரார்த்தித்து இந்த யஜ்ஞத்தினுடைய பலனையெல்லாம் எம்பெருமானிடம் சேர்க்கும் பொழுது அவனை திருவிக்கிரமாக நினைத்து கொண்டு நீ கொடுப்பாயாகன்னு சொல்றார். ஏன்னு கேட்டா அவன்தான் பெரும்பொழுது சிறுவனாக இருந்தான், நாம் கொடுப்பதும் சிறிய ஒரு தானம் தான். அங்க அதை பெற்றுக்கொண்டு அவன் மனதளவிலே மிகப்பெரியதாக நமக்கு சேவை சாதிப்பான், நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்களை கொடுப்பான் என்பதனால தான் புண்டரீகாட்ச விஸ்வாத்மன்னு மந்திரமூர்த்தே திரிவிக்ரமா என்று சொன்னார். அந்த இடத்துல சனாதனா என்றோ ஜனார்தனா என்றோ பதங்கள்லாம் போடாமல் திரிவிக்ரமன் என்று சொன்னது எதனால் என்று கேட்டாக்க இந்த வாமன புராணத்திலே பின்னாடி இதுபோல் அறிவிக்கப் போகிறார் என்று முன்கூட்டியே நமக்கு சொன்ன சாஸ்திரம் பகவத் சாஸ்திரமானத்தினால அங்கே புராணத்திலேயும் இங்கே ஸ்ரீராமபிரானுடைய வைபவத்தை எல்லாம் பின்னாடி சொல்ல போற அந்த தானமானது நடைபெறப் போகிறது என்று சொன்னார். ஆகையினால்தான் இங்கே எந்த ஒரு தானம் கொடுத்தாலும் அதை வாமனனாக நினைத்து கொண்டு திரிவிக்ரமனாக அவன் எடுத்துக்கொள்வான்னு சொல்றார். அப்போ இதை காத்து அது கம்பன் சொல்றான், அப்படியே பார்த்து எதிர்கொள்ள வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவருக்கு உதவிய ஒப்பவே என்று சொன்னாருங்க. உயர்ந்தவருக்கு உதவி ஒப்பவே என்று சொன்னால் அந்த தானமானது நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடுறவனுக்கு நீ போய் அன்னதானம் பண்ணேன்னு சொன்னால் எந்த பிரசாதமும் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருப்பான். இல்லைன்னா சுகர் பேஷண்ட்டுக்காரனை கொண்டு போய் நல்ல அதிர்சத்தையும் ஜாங்கிரியும் கொண்டு கொடுத்தேன்னு சொன்னாக்க அவன் ஓட்டமாக ஓடுவான். ஆனால் அதே பசியோடு இருப்பவனுக்கோ அல்லது ஏதாவது அன்னம் கிடைக்குமா என்று யாச்சகம் பண்ணுவனுக்கோ நீ இந்த பிரசாதத்தை கொடுத்தாயே ஆகில் அந்த பிரசாதத்திற்கும் பலன் உண்டு, பிரசாதம் கொடுத்தவனுக்கும் பலன் உண்டு, அதை வாங்கினவனுக்கும் பலன் உண்டு. எப்படின்னு கேட்டாக்க வியந்தவர் வெறுக்கொள விசும்பின் ஓங்கினான்னு சொல்றான். ஆகாசத்தை காட்டிலும் பெருமானமாக ஓங்கினானா. அதனால தான் ஆண்டாள் சொல்றார் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்றான். அந்த ஆண்டாள் சொன்ன பாசுரத்தையே இவன் அங்கே மனதில் கொண்டு இங்கே கொண்டான்னு சொல்றான். உயர்ந்தவருக்கு உதவி ஒப்பவே அப்படி சொல்றார். உதவி ஒப்பவே என்று சொல்லுமா போலே, அதாவது நற்காலத்திலே நல்லவர்களுக்கு செய்த உதவியானது எந்த மாதிரியாக ஒப்பற்றதாக மாறிவிடுமோ அதே போல் இங்கே திருவிக்ரமாவதாரத்தினுடைய அந்த செல்வமானது மிகப்பெரியதான ஒரு பலனை கொடுத்ததுன்னு சொல்றார். அதை செய்தவன் யார் என்று கேட்டால் சாட்சாத் ராமபிரான் தான் சொல்றார். அப்போ
புராணங்களிலேயும் பார்த்தோம்னு சொன்னாக்க ஸ்ரீ ராமபிரானுடைய வைபவங்கள் எல்லாம் அங்கே சூக்ஷ்மமாக ஓதப்பட்டு இருக்கின்றதுன்னு சொல்றார். அதை காட்டில் இந்த மாதம் மும்மாரி என்பதற்கு பெரியவாச்சாம்பள்ளியினுடைய ஒரு வியாக்கியானம் பார்த்தோம்னு சொன்னாக்க, சிறு குழந்தைக்கு தாயார் தலையில் எண்ணெய் வைப்பது போலேன்னு சொன்னார். அதாவது முன்காலத்தில் அந்த எண்ணெயை காய்ச்சி அதில் ஒரு மிளகாயை போட்டு நல்லா காய்ச்சிடுவா சனிக்கிழமைன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த குழந்தைய சுற்றி விளையாடின்னு இருக்கும். அதை கூப்பிட்டு வச்சு முதல்ல என்ன பண்ணுவாளாம், 7 பொட்டு பூமியில் வச்சுட்டு, அது என்ன சிரஞ்சீவி மாதிரி குழந்தை, இந்த 7 பேர் இங்கே இருக்கா, அவளுடைய அனுகிரகம் இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டும், ஆகினால இந்த குழந்தையும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்பதற்கு அனுமதி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு பொட்டு எண்ணெயை முதல்ல தலையில் வச்சுருவா. வச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் திரும்பி அதை ஓட விட்டுருவா. ஓட விட்டதும் அந்த எண்ணெயானது என்ன பண்ணுமா, நல்லா வாங்கிண்டு திரும்பி அதை கூப்பிட்டு வந்து திரும்பி ஒரு முட்டை எண்ணெயை வச்சு விடுவான். அந்த மாதிரி வச்சு அந்த எண்ணெயை உள்ளே இறக்குமா போலே இந்த மாதம் மும்மாரி என்ன பண்ணுமா, 9 நாளும் நல்லா வெயில காய வச்சிடும். ஒரு நாளைக்கு நல்ல மழை பொழியும். அதே மாதிரி மீண்டும் 9 நாளைக்கு வெயில், ஒரு நாளைக்கு மழை. அந்த மாதிரி மாதம் மும்மாரி பெய்யும் என்று சொல்கிறார் இங்கே. அந்த மாதிரியாக பெய்ந்த போல இங்கே ஓங்கி உலகணந்த உத்தமனுக்கு 3 அடி கொடுத்தது எதனால் என்று கேட்டாக்க, உலகம் நன்மையாக இருக்க வேண்டும், தேவர்கள் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதே மாதிரியாக திவ்ய பிரபந்தத்தில் பார்த்தோம்னு சொன்னாக்க, எத்தனையோ இடத்துல ஸ்ரீராமபிரானுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் எவ்வளவு பாசுரம் ஆனாலும் தேரெழுந்தூர் பாசுரத்திற்கு ஒப்பதாக ஒரு பாசுரமும் இருக்காதுன்னு சொல்றார். ஏன்னு கேட்டா, பந்தனைந்த மெல்விரலால் சீதைக்காகி பகலவன் மீது எங்காத இலங்கை வேந்தன் அந்தமில் தின்கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்துகந்த அம்மான் காண்மின் என்று இங்கே அங்கே ஆரக்கட்டாரு கொட்டாக்க மெல்விரலால் சீதைக்காக ஏந்தான்னு சொல்றார். திருமங்கையாழ்வார் சொன்ன பாசுரத்தையே அப்படியே கம்பநாட்டாழ்வான் என்ன பண்றானா, பின்னாடி ஒரு இடத்துல வரைச்சே இதையெல்லாம் நான் கலியனிடமிருந்து தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லப்போறார். அதுக்கு எது பாசுரம்னு கேட்டால் சாட்சாத்து இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரபூதம் தான். அதற்கும் அடுத்தது அவர் ஷடகோபரந்தாதி என்பதான ஒரு நூலை எழுதினார். அதற்கு மூல காரணம் என்ன கேட்டாக்க, சாட்சாத் நம்மாழ்வாரை நான் எழுதுறதுக்கு காரணம், கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, இவரே அவரை பாடுங்கோ இவரை பாடுங்கோன்னு சொன்னவர் சாட்சாத் ராமபிரானை தவிர வேற யாரையும் பாடாதீர்கள் என்றும், ராமபிரானுடைய புகழை தவிர மீது எல்லாம் யார் படிப்பா என்று கேட்பதனால நான் ஷடகோபநந்தாதி எழுதினேன்னு சொல்றாருங்க. கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, ஏன் அப்படின்னு கேட்டால், புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்று இன்றியே அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி என்று சொல்லுமா போலே சகலவிதமான ஜீவக்கோட்டிகளையும் செக்கதி பெறுவதற்கு முதலில் நமக்கு அவதரித்தவன் சாட்சாத் ராமபிரான் ஆனத்தினால ராமபிரானுடைய பாசுரங்கள் தான் திவ்ய பிரபந்தத்தில் ஏகப்பட்டது இருக்கும்னு சொல்றார். ஆகையினால எல்லா விதமான புராணங்களாகட்டும் இதிகாசங்களாகட்டும் வேதங்களாகட்டும் எல்லாவற்றிலும் ஸ்ரீ ராமபிரானுடைய வைபவம் என்பது ஒரு விதமான குறைவும் இல்லாமல் அங்கே புகழப்படுகிறதுன்னு சொல்றார். ராமாயணம் மகாகாவியம் சர்வ வேதேஷு சம்மிதம் சர்வ பாப பிரசமணம் சர்வ துக்க விநாசனம் சர்வ சித்திம் அவாப்னோதி சர்வ கல்யாணதாயினம் தர்மார்த்த காம மோக்ஷாணாம் ஹேதுபூதம் மகாபலம் பக்தியா ராமஸ்ய ஏச்சேமாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதம் என்று இந்த ஸ்ரீராமாயணத்தை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ அல்லது வாசிப்பதை கேட்கிறார்களோ அல்லது வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ வேத பாராயணம் செய்த ஒரு மிகப்பெரியதான புண்ணியம் கிடைக்கிறது. சர்வவிதமான பாபங்களும் அங்கே வேறறுக்கப்படுகிறது. சர்வ துக்கங்களும் நீங்கி சர்வ சித்தியையும் கொடுக்கக்கூடியது, சர்வ கல்யாணங்களையும் கொடுக்கக்கூடியதான விஷயம். அதே போல தர்மம் அர்த்தம் காமியம்
மோட்சம் என்று சொல்லக்கூடியதான 4 விதமான புருஷார்த்தங்களையும் அருளக்கூடிய காவியம் இந்த சம்ஹிதையாக இருக்கக்கூடிய என இந்த சம்ஹிதை என்பதான சப்தம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலேயும் ஒவ்வொரு சம்ஹிதை என்று பெயர். அஷ்டோத்திர சஹசிராணி அஷ்டோத்திர சதானிச்சா என்று சொல்லுமா போலே 1100 சம்ஹிதைகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். 247 சம்ஹிதைன்னு சொல்கிறான். இந்த சம்ஹிதம் என்று சொன்னால் சம்யக்கு ஹிதம், நல்ல விதமான ஹிதோபதேசத்தை செய்வது சம்ஹிதை என்று பெயர். இதை அங்கே சாட்சாத் பகவான் பிரம்மானுக்கு உபதேசித்த மாதிரியாக இங்கே பிரம்மாவானவர் நாரதருக்கு உபதேசிக்க, நாரதர் வால்மீகிக்கு உபதேசித்தார். ஆகையினால் ஸ்ரீராமாயணமும் பாஞ்சராத்திராகமம் போல சம்ஹிதை தான். சம்யக்கு ஹிதம், நல்ல விதமான ஹிதோபதேசத்தை செய்யக்கூடியதுன்னு சொல்றார். சம்ஹிதம் ரிஷினா கிருதம், எந்த ரிஷி என்று சொன்னால் சாட்சாத் வால்மீகினா கிருதம் என்று பெயர். ஆக வால்மீகி வைபவத்தை போலவே இதுவும் மகர்ஷியினால் செய்யப்பட்டது. ஆகையினால இந்த சம்ஹிதையை யார் ஒருவர் வாசிக்கிறார்களோ தர்மார்த்த காம மோக்ஷாண ஹேதுபூதம் மகாபலம் பக்தியா ராமஸ்ய ஏச்சேமாம் சம்ஹிதா ரிஷினா கிருதம். ஆகையினால இந்த வேதாந்த விழுப்பொருளான ராமாயணத்தை யார் ஒருவர் கேட்கிறார்களோ படிக்கிறார்களோ அவருக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மக்கள் பேரும் நல்ல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்போ இது எல்லாம் இவர்கள்தான் சொல்லியிருக்காங்களா இல்லை இன்னும் அடுத்ததாக வேற விதமாக சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஆழ்வார் பாசுரங்களிலேயும் வேதங்களிலேயும் சொன்னதை காட்டிலும் மதாந்தரஸ்தர்கள் என்று சொல்லக்கூடியதான வேற்று மதத்தினரால் கூட இந்த ஸ்ரீராமாயணம் என்பது புகழப்பட்டு இருக்குன்னு சொல்றார். இது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, வேற்று மதத்தினரானவர் நம்முடைய சித்தாந்தங்களையெல்லாம் ஒற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட இதிலே இந்த தமிழ் பெருங்காப்பியங்களாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், அதே மாதிரி 50 காப்பியங்கள், 18 விதமான இங்கே எல்லா விதமான தமிழ் காப்பியங்களிலேயும் இங்கே ஸ்ரீராமாயணத்தினுடைய அடிப்படையான பாசுரங்களாகட்டும் அடிப்படையான வச்சனங்களாகட்டும் அந்த ராமாயணனுடைய பெயர்களாகவும் உச்சரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் மிகவும் விசேஷம். அதனுடைய வைபவங்களை எல்லாம் மேன்மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ